சம்பளத்துக்கு யார்கிட்டையும் வேலை பார்க்காம நான் ஒரு தொழில் தொடங்கினேன். அந்த தொழில் மட்டும்தான் நான் பண்ண சாதனையாக நான் நினைக்கிறேன். நான் தென்காசியிலேருந்து சென்னை நோக்கி வந்தேன். சென்னைக்கு எதுக்காக வந்தேன்னா, சினிமாவில் எப்படியாவது ஒரு நடிகன் ஆயிடணும்னு வந்தேன். இப்போது ஆல்மோஸ்ட் என்னோடய படங்கள் ரிலீஸ்க்கு தயார் நிலையில் இருக்குது. நல்ல கேரக்டர்ஸ் செல்வராகவன் சார் படம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இல்லை, தொழில் தொடங்கினது முத்ரா ஹோம் டெக்கர்ஸ்னு ஒரு கம்பெனி சென்னை அசோக் நகரில் ஸ்டார்ட் பண்ணேன். என்னெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன்னா, கர்டன்ஸு, விண்டோ பிளைண்ட்ஸு, வால்பேப்பர் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த தொழிலுக்குள்ளே வந்ததுமே நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வந்தேன். ஸோ தொழிலில் வெற்றி பெறணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொழிலில் வெற்றி பெறணுனாலும் சரி, இல்லை அந்த வெற்றி பாதையில் நம்ம பயணப்படணுனாலும் சரி, அந்த வேலை நமக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பாபு சார் என்னை இங்கே கூப்பிட்டுருக்கும்போது ஏன் கூப்பிட்டுருக்காருன்னு எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு. விருது வழங்குற விழான்னு சொன்னார். இந்த விருதுக்கு நான் தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி மட்டும் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கேள்வியை மனசுக்குள்ளே ஓட ஒரே ஒரு பதில் மட்டும்தான் கிடச்சிது. அது சார் சொன்ன மாதிரி சம்பளத்துக்கு யார்கிட்டையும் வேலை பார்க்காம நான் ஒரு தொழில் தொடங்கினேன். அந்த தொழில் மட்டும்தான் நான் பண்ண சாதனையாக நான் நினைக்கிறேன். நான் முத்ரா ஹோம் டெக்கர்ஸ்னு தொழில் தொடங்கினது தான், தொழிலில் சாதிச்சேன்னு சொல்ல. தொழில் தொடங்கினது முத்ரா ஹோம் டெக்கர்ஸ்னு ஒரு கம்பெனி சென்னை அசோக் நகரில் ஸ்டார்ட் பண்ணேன். என்னெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன்னா, கர்டன்ஸு, விண்டோ பிளைண்ட்ஸு, வால்பேப்பர் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த தொழிலுக்குள்ளே வந்ததுமே நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி யூஸ்டு கார் பையிங் செல்லிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு காரணத்தால் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் தென்காசியிலேருந்து சென்னை நோக்கி வந்தேன். சென்னைக்கு எதுக்காக வந்தேன்னா, சினிமாவில் எப்படியாவது ஒரு நடிகன் ஆயிடணும்னு வந்தேன். அப்போ சினிமா எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அப்போ சென்னையில் சினிமா எங்கே இருக்குது? வடபழனியில் இருக்குது. வடபழனியில் சினிமா எங்கே இருக்குது? ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்குது. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் போய் நின்று பார்க்கும்போது தான், பூமி சுற்றிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது சினிமா ரொம்ப பேசுகிறா, நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அப்போ வாழ்வியலுக்காகவும் வாழ்வாதாரமும் துரத்தும் போது ஏதாவது ஒன்று பண்ணணும். பெரிய பேக்ரவுண்டு எதுவும் எனக்கு கிடையாது. சரி, என்ன நம்ம பண்ணலாம், நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு இறங்கும்போது எனக்கு நல்லா கார் ஓட்ட தெரியும். ஸோ ஏதோ கார் ஓட்டுவேன், அது பண்ணுவேன். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது யூஸ்டு கார் பையிங் செல்லிங் மெதுவாக கற்றுக்கிட்டு பண்ணேன். ஏதோ என் பாக்கெட்டில் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா அந்த காசை வச்சுட்டு 4 நாள் வாய்ப்பு தேடி அலைவேன். இப்படி தேடிட்டு இருக்கும்போது சினிமா நான் பின்னாடி துரத்துவேன், சினிமா என்னையை துரத்திட்டு அது பேசாமல் ஒரு பக்கத்தில் ஓடிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு ரியாலிட்டி புரியும் போது சினிமாவில் நமக்கு என்ன தெரியும், நமக்கு வேலை தெரியணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சு கற்றுக்கணும். அப்போ கற்றுக்கணுன்னா இப்போ கூத்துப்பட்டையில் போய் ஒரு ஆர்டிஸ்டாக இல்லாமல் அப்படின்னு யோசிக்கும் போது, கூத்துப்பட்டையில் போய் கற்றுக்கணுன்னா 40,000 ரூபா பணம் வேணும். ஸோ அங்கேருந்து பாலு மகேந்திராவோட கனவு கொட்டையை போய் கற்றுக்கலாமான்னு நினைக்கும் போது அங்கே கற்றுக்கணுன்னா காசு வேணும். காசு தருறதுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நான் அக்கா அத்தான் தான் என்னை வளர்த்தாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு வேலையை கற்றுக்கணுன்னு நான் ஆரம்பித்த தொழில் தான் முத்ரா ஹோம் டெக்கர்ஸ். இந்த முத்ரா ஹோம் டெக்கர்ஸ் என்ன பண்ணிடுச்சு, அது என்னை காலரை பிடிச்சி அது கூட்டிகிட்டு போய் அதான் வீடு வாங்கி கொடுத்துச்சு, அதான் கார் வாங்கி கொடுத்துச்சு, அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு, குழந்தைங்க வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 20-22 ஸ்டாஃப் எனக்கு ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சென்னையில் விஜிபியில் இருந்து எல்லாருக்கும் நான் தான் வெண்டார். ஸோ இப்படியே ஒரு பக்கத்தில் வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு டைமில் திரும்ப சினிமா உள்ளுக்குள்ளே ஞாபகம் வந்துடுச்சு. சரி, என்ன பண்ணலாம், இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம வேலை நடக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை நான் ஒரு மாதிரியாக உருவாக்கிட்டேன். பெரிய பேங்க் பேலன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் வேலை இல்லைன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு நம்ம ஓட்டிடலாம், லோனுக்கு இஎம்ஐலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப்புக்குள்ளே வரும்போது, இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயும் நம்ம கனவை நோக்கி துரத்தலைன்னா அப்புறம் நம்ம கனவுக்காக நம்மளே உழைக்கலைன்னா வேறு யார் உழைப்பான்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் திரும்ப கூத்துப்பட்டறை போனேன். கூத்துப்பட்டறையில் போய் நடிப்பு பயிற்சி கற்றுக்கிட்டேன். அப்புறம் மைம் கோபிட்ட போய் மைம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் மெதுவாக திரும்ப சினிமா வாய்ப்புகளை தேடும்போது முன்னாடி ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. இப்போ போன இடத்துல வாங்கன்னு உள்ள யார் உட்காந்து கூப்பிட்டு ஒரு டீ கொடுப்பாங்க. அப்படி மெதுவாக ஒரு சில படங்களில் எனக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போது ஆல்மோஸ்ட் என்னோடய படங்கள் ரிலீஸ்க்கு தயார் நிலையில் இருக்குது. நல்ல கேரக்டர்ஸ் செல்வராகவன் சார் படம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருச்சு. அப்போ பிஸ்னஸ்ன்னு வரும்போது எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, நான் பிஸ்னஸ் பண்ணதுனால தான் இதை பூரம் செய்ய முடிஞ்சுது. என் ஒய்ஃப் சதர்ன் ரயில்வே எம்ப்ளாயி. ஸோ ஒன்றும் இல்லாத நேரத்தில் அவள் எப்படியா சோறு போட்டுருவா. அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ சினிமா அவளுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு சினிமா பிடிக்குங்கிறனால எதுவும் சொல்ல மாட்டா. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வேலைன்னு நினைக்கும் போது நான் எப்படி நினச்சேன்னா, தொழிலில் வெற்றி பெறணுன்னாலோ எனக்கு தெரிந்த அனுபவத்தை மட்டும் வச்சு சொல்கிறேன். இது என் கருத்து தான். எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுக்காதவங்க விட்டுருங்க. ஸோ தொழிலில் வெற்றி பெறணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொழிலில் வெற்றி பெறணுனாலும் சரி, இல்லை அந்த வெற்றி பாதையில் நம்ம பயணப்படணுனாலும் சரி, அந்த வேலை நமக்கு பிடிக்கணும். ஸோ அந்த வேலை நமக்கு பிடிக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த வேலை நம்மளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சேல்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க சேல்ஸ் கற்றுக்கிட்டவங்க உலகத்தில் எங்கே போயினாலும் கற்றுக்கலான்னு. நான் படிப்பும் +2 தான் படித்தேன். ஸோ என்னோடய பிஸ்னஸ் நிறைய இங்கிலீஷ் பேசணும் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் அங்கனங்கன ஒரு காம்ப்ளெக்ஸால் கொஞ்சம் பின்னாடி போய் நிற்பேன். அப்புறம் என்ன தப்பாக பேசினாலும் பரவாயில்லன்ட்டு போய் பேசுவேன். ஸோ சிரிச்சிக்கிட்டே பேசினோம்னா தப்பாக பரவாயில்லன்னு சொல்லிவிடுவாங்க, மக்கள் ஏற்றுப்பாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் பேசினா போதும்னு நினச்சேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரும்போது இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுது, என்னையா ஒரு ஸ்டேஜில் அப்பார்ட்மெண்ட்டு அங்கங்கன்னு 2 கையிலையும், இந்த கையில் ஒரு 30 கிலோ வெயிட்டு, இந்த கையில் ஒரு 30 கிலோ வெயிட்டு, கார்லேருந்து தூக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் கேட்லாகை திறந்து காட்டி வால்பேப்பர் ஒட்டி இப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த சேல்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சனால தினம் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5-6 கஸ்டமர்ஸை புதுசாக பார்த்துட்டே இருப்பேன். ஒரு கஸ்டமர் கோவமாக இருப்பாங்க, ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேசினாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஒரு சில கஸ்டமர் 2 மணி நேரம் உசுரை கொடுத்து பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த அனுபவம் என்ன பண்ணுச்சு, எனக்கு புதுசாக ஒரு அனுபவம் இதில் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ தினம் கஸ்டமர்ஸை தேடி புதுசாக ஆளுங்களை பார்க்க நான் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது கம்பெனி தானாகவே வளர்ந்துட்டு வருது. கம்பெனி வளர்ந்ததே எனக்கு தெரியல. அது ஒரு கட்டத்தில் அப்படி வளர்ந்துட்டே வந்துருச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கிற பெரிய ஹோட்டல்ஸ்லாம் நான் கர்டன்ஸ் பண்ணிட்டேன். நிறைய வெண்டார்ஸும் க்ரியேட் பண்ணிட்டேன், ரெகுலர் வெண்டார்ஸும் பண்ணிட்டேன். டாப் மோஸ்ட் நிறைய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்றைக்கி ரெகுலராக ஒர்க் பண்ணுறேன். ஒரு பக்கத்தில் வேலைகள் நடந்து போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கவங்க மட்டும் சோம்பேறி கிடையாது. அவங்கள விட்டுறலாம், பாவம், அவங்க தான் ஒரு வேலையும் செய்யலை. ஆனால் ஒரு வேலையை செய்யும்போது அதை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட சிறப்பாகவும் சீராகவும் செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் இருந்து அந்த மாதிரி செய்யாமல் ஏனோ தானோன்னு செய்கிறவங்க தான் என்னை பொறுத்தளவில் முழு சோம்பேறி. ஸோ அதை மட்டும் விட்டுட்டோன்னா பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸாக இருக்கணும். வாட்டர் கேன் போடட்டும், முனையில் டீ கேனில் டீ விற்கட்டும், கேட்ரிங் சர்வீஸ் பண்ணட்டும், எனிதிங் வாட் எவர் இட் இஸ், எதுவானாலும் இருக்கலாம். எல்லாமே தொழில் தான். எல்லா தொழிலும் பண்ணுறவங்க தான் இருந்தால் தான் இந்த சமூகம் மொத்தமாக முன்னேறும்னு நான் நம்புகிறேன். ஸோ இடைவிடாத முயற்சி தான் வெற்றியை தரும். முயற்சியும் பயிற்சியும் இருந்ததுன்னா சாதாரண மனிதனும் சாதனையாளன் ஆகலாம். எல்லோரும் சாதிக்கணும், எல்லாரும் சாதனையாளன் ஆகும். நன்றி, வணக்கம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.